மாலை வணக்கத்தை தெரிவித்து, ஸ்டேன்சாமி சிலை திறப்பு விழா சனநாயக எழுச்சி மாநாடு என்று தமிழக ஆயர்கள் கூட்டு தலைமை மூலமாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு குறிப்பாக அவருடைய சிலையை திறந்து வைத்து இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர், பெருமதிப்பிற்குரிய கனிமொழி அம்மையார் அவர்களுக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர், எழுச்சி தமிழர் முனைவர் அன்றைக்கினி அண்ணன் தொல் திருமா அண்ணன் அவர்களுக்கும், நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பொது உடைமை இயக்கத்தினுடைய தலைவர்கள் அன்றைக்கினி அண்ணன் சண்முகம் அவர்களுக்கும், அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும், வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கினி அண்ணன் முனைவர் இனிகோ யூதராஜ் அவர்களுக்கும், மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் வைரமணி அவர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கும், முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் கலை அவர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற அண்ணன் வேலுசாமி உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற விரகாலூர் பகுதியை சார்ந்திருக்கின்ற அன்பு பொதுமக்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர், நம்முடைய அன்பிற்கினிய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு அவர் கர்ஜனை குரலோடு அவர் விளங்கி கொண்டிருக்கின்றார். அவருக்கு உறுதுணையாக நம்முடைய அண்ணன் தொல் திருமா அவர்கள் நாட்டினுடைய பிரச்சனை என்று சொன்னால் அங்கே எப்படி அவர் அந்த கர்ஜனை குரலோடு உரையாற்றுகின்றார் என்பதெல்லாம் நாம் பார்த்திருப்போம். பல்வேறு பணிகளுக்கு இடையே இன்றைக்கு இந்த மாநாடை தொடங்கி வைக்க, சிலையை திறந்து வைக்க, நம்மை தேடி நாம் இருக்கின்ற இடம் தேடி அந்த இரு தலைவர்களும் இங்கே வருகை தந்தது என்பது இந்த ஊருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக நான் பார்க்கின்றேன். குறிப்பாக இன்மையின் இன்னாதுடைமை முறை செய்யா மன்னவன் கோர்கீழ் படின் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய விளக்க உரை என்பது, வறுமையின்றி வாழ்ந்தால் கூட அந்த வாழ்க்கை கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அமைந்துவிட்டால் வறுமை துன்பத்தை விட அதிக துன்பம் தரக்கூடியது என்று ஒன்றிய அரசு இப்படிதான் ஒரு காலத்தில் இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சு இது போன்ற ஒரு விளக்க உரை அவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, ஆக அந்த விளக்க உரையோடு இன்றைக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த மண் நமக்கு கொடுத்த ஒரு கொடையாக ஐயா ஸ்டேன் சுவாமி அவர்களை பற்றி நாம் உரையாற்ற இங்கே வருகை தந்திருக்கின்றோம். குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்காக, பழங்குடியின மக்களுக்காக, ஏன் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அவர்கள் எந்த அளவிற்கெல்லாம் இன்னல்களுக்கெல்லாம் ஆளாக பொழுது, மனித உரிமையாக இருந்தாலும் சரி, அவருடைய நில உரிமைகளை நிலைநாட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற பொய் வழக்குகளுக்கெல்லாம் என்னதான் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் தன் இறைப்பணியோடு சேர்த்து அந்த மக்கள் சேவையை ஆற்றியவர் ஐயா ஸ்டேன் சுவாமி அவர்கள். ஆக அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் எப்படிப்பட்ட இன்னலுக்கெல்லாம் ஆளானார் என்பதை நாம் நன்கு உணர்ந்திருக்கின்றோம். ஆக அதை நினைவு கூறுகின்ற விதத்திலும் அவருடைய பெருமைகளை எடுத்து உரையாற்றுகின்ற பல்வேறு தலைவர்கள் இந்த மேடையிலே இன்றைக்கு அமர்ந்திருக்கின்றார்கள். அவர் செய்தது என்ன? அவர் மறைந்த பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னார், அடித்தட்டு மக்களுக்காக உழைத்த ஒரு பெருமகான் இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம் என்று சொல்லும்போது, இப்படிப்பட்ட ஒரு நிலை இனி யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்று சொன்னவர் திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆக அப்படி பழங்குடியின மக்களுக்காக போராடி மறைந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, பல்வேறு நிகழ்ச்சிகள் அது சார்ந்து நீங்கள் படிக்க அவருடைய வரலாறுகள் எல்லாம் படிக்க பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள், குறிப்பாக அந்த பழங்குடியின மக்களுக்காக
நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்டாங்க, வேறு எதுவுமே அவங்க ஆசைப்படலை. அப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு இடைஞ்சல்கள் வந்தது, அதை எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சமூக போராளியாக இருந்தவர் மறைந்தவர் ஐயா ஸ்டேன் சுவாமி அவர்கள். நமக்கெல்லாம் பார்த்துருப்போம் இந்த வரலாறு பார்க்கும்போது. 2017ஆம் ஆண்டு பீமா கோரகன் என்கின்ற அந்த பகுதியில் இருந்த ஒரு நினைவு சின்னம். ஆனால் அம்பேத்கர் அவர்களால் அந்த நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்ட நூற்றாண்டை கொண்டாடுகின்றோம். அந்த நினைவு சின்னம் வருவதற்கு காரணமாக இருந்த போர் முடிவடைந்து 200 ஆண்டுகளை கொண்டாடுகின்ற விதமாக ஒரு நிகழ்வு மகாராஷ்டிரா புனே பக்கத்தில் நடந்த நிகழ்வு 2017 டிசம்பர் 31ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. டிசம்பர் 31, 2017, 2018 ஜனவரி 1ஆம் தேதி 2 நாட்கள் நடைபெறுகின்ற நிகழ்வு. அங்கே நடைபெற்ற ஒரு வன்முறை, அந்த வன்முறையை காரணம் காட்டி இவ்வளவு பெரிய நாட்டில் இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் யார் யாரெல்லாம் மனித உரிமைக்காக போராடுகிறார்களோ அது ஏறத்தாழ 16 பேரை கைது செய்கிறது அன்னைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசு. 2017 நம்மளுடைய ஜனநாயகம் எந்த அளவுக்கு இன்றைக்கு கொடூரமான முறையில் இன்றைக்கு தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சனாதனம் இந்த வார்த்தையை சொல்றோமே, இந்த சனாதனங்கிற வார்த்தையை சொல்ல முதல்ல சொல்லி அதுக்கான மாநாடு நடத்தியது யார் தெரியுமா? நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமானன் அவர்கள். அப்படி அந்த சனாதனத்திற்கான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு திராவிட இயக்கத்தை சார்ந்திருக்கிற தலைவர்களும் இதை பேசும் பொழுது இன்றைக்கு அந்த சனாதனம் கொடுத்திருக்கின்ற ஒரு மாநாடை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த 2017-18 இது போன்ற சார்ந்திருக்கின்ற 16 விதமான சமூக ஆர்வலர்களை அன்றைக்கின்ற ஒன்றிய அரசு கைது செய்கிறது. எந்த சட்டத்தின் கீழ்? UAPA என்று சொல்லுகிறோமே, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட்னு சொல்றோமே, அந்த சட்டத்தின்படி 16 பேரை. அந்த 16 பேர் செய்த குற்றம் என்ன? மக்களுக்காக போராடினார்கள், மனித உரிமைக்காக போராடுங்க, அது செய்தது தவறா? அந்த 16 பேரை இன்னைக்கு சிறையிலே தள்ளியது மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு 8 பேர் தான் வெளியிலே வந்திருக்கிறாங்க. அந்த 16 பேர்ல 15வது பேராக கைது செய்யப்பட்டவர் யாருன்னு சொன்னா ஐயா நம்முடைய ஸ்டேன் சுவாமி அவர்கள். 84 வயசுங்க. 84 வயசுல வயதானவர்களுக்கு என்ன விதமான வியாதிகள்லாம் வரும், அந்த வியாதியெல்லாம் வந்தவரை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அடைத்ததுக்கு பிறகு அவருக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை, மருத்துவமனைக்கு போகணும்னா கூட நீதிமன்றத்தை நாடணும். 10 நாள் 15 நாள் பிறகுதான் நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு அவரால் போய் ஏதாச்சும் ஒரு வியாதிக்கான மருத்துவத்துக்கு அவரால் செய்ய முடியும். அந்த நேரம் எந்த நேரம் தெரியுமா? 2020 கொரோனா காலம். கொரோனாவும் வந்தது, அதையும் மீண்டு வந்தவர் ஸ்டேன் சுவாமி அவர்கள். அதன் பிறகு அவருக்கான பார்க்கின்சன் வந்துச்சு. பார்க்கின்சன் வியாதி என்பது சாதாரண வியாதி அல்ல, கை காலெல்லாம் நடுங்கும், சாப்பாடை கையில் கூட எடுத்து நீங்கள் சாப்பிட முடியாது. அப்போ அவர் கேட்டது ஒன்னே ஒன்று தான், இந்த தண்ணியெல்லாம் என்னால் ஆகாரத்தெல்லாம் குடிக்க முடியல, இதை நான் ஒரு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி நான் குடிக்கிறேன், அப்படின்னாச்சும் உயிர் வாழ முடியும் என்று நினைத்தார். ஆனால் அதுக்கும் நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கான உத்தரவாதத்தை வாங்கினதுக்கு பிறகு தான் அதை செஞ்சார். ஏன்னா அன்றைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிங்கிறது மூலமாக அவர் கைது பண்ணுறாங்க. நினைச்சா யாரை வேணா கைது பண்ணலாம். அப்படி சித்திரவதைக்கெல்லாம் உள்ளானவர் அவர் மறைந்த அன்னைக்கு அதே எந்த சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதே சிறையில் மறையிற அன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு வருது. என்ன வழக்கு வருது தெரியுமா? ஸ்டேன் சுவாமி அவர்களை நாம ஜாமீனில் விடலாமா வேணாமாங்கிறதுக்கான வழக்கு அன்னைக்கு தான் வருது. எவ்வளோ பெரிய கொடுமை! ஆக அப்படிப்பட்ட ஸ்டேன் சுவாமிகள் மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர் அவர். ஆக அவருக்கான இந்த இன்னல்கள்லாம் அதெல்லாம் தாங்கி கொண்டு வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் விட்டு சென்ற பணியை நாம் தொடர வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு ஸ்டேன் சுவாமிகளாக மாற வேண்டும் என்பதை எடுத்து காட்டக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான். ஆக ஒன்றிய பாரதிய ஜனதா இன்றைக்கு எந்த அளவிற்கான இந்த கொடுங்கோன்மை, ஏன் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து நாம கேட்கிற பணம் 2152 கோடி ரூபாய் கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்தமா இயற்கை பேரிடர் வந்தபோது கிட்டத்தட்ட 39,000 கோடியா தரணும்பா, என்னோட தமிழ்நாட்டு மக்களும் பாதிப்பு அடைஞ்சிருக்கான், அவளுடைய சொத்து எல்லாத்தையும் இன்னைக்கு அவன் இழந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது 39,000 கோடி கேட்கறியா? தர முடியாது. நீதிமன்றத்தை நாடுறோம். நீதிமன்றத்தை நாடினது பின்ன எவ்வளவு தெரியுமா கொடுத்தாங்க? வெறும் 270 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. நாட்டை காக்குறோம்ட்டு புதுசா நாடாளுமன்றத்துக்கு மட்டும் 10,000 கோடிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கட்டடத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. கட்டிட்டு அதை போய் செங்கோலை வைக்கிறாங்க. பாத்தீங்களா தமிழ்நாட்டினுடைய நிலை எப்படி நாங்கள் பெருமையை நிலைநாட்டம்? பார்த்தீங்கன்னா செங்கோலை நாங்கள் வைத்திருக்கிறோம், நாடாளுமன்ற செங்கோலை வைத்திருக்கிறோம் பெருமையா பேசுறாங்க. நாடாளுமன்றம் தொடர்ந்து ஒரு குறுகிய காலத்திலே பார்த்தீங்கன்னா அதே நாடாளுமன்றத்தில் பார்வையாளர் மடத்தில் 4 பேர் உட்காந்துட்டு உள்ள குதிச்சு அங்கே கலர் புகையை வீசி போட்டுட்டு ஓடி போறான் அவன்.
நாடாளுமன்றங்கிறது அவ்வளோ செக்யூரிட்டி இருக்கிற இடம். செங்கோலை வச்சேன்னு சொன்னீங்க, முதல்ல செக்யூரிட்டி வச்சியா நாடாளுமன்றத்தின்னு கேட்கிற அளவுக்கு இருந்தது. நாடாளுமன்றத்தையும் உன்னால காக்க முடியல, நீ நாட்டை எப்படி காக்க போற? இன்னைக்கு எல்லாருமே எழுந்துட்டோம். அதனால்தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றது போல, எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் சரி, எங்களுடைய தமிழ்நாடு, எங்களுடைய தமிழ் இனம் என்பது தனித்துவமானது என்று இன்னைக்கு அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது நம்மை போன்ற இந்த சொந்த பந்தம் தான். இங்கே மட்டும்தான் நம்முடைய கண்ணியமிகு இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயமாக சரி, இன்னைக்கு எல்லாம் அண்ணன் தம்பியோட மாமே மச்சான் ஒருவோட இருக்கோம். பாத்தீங்களா? வேற எந்த மாநிலத்துக்கும் இல்லாத மிகப்பெரிய ஒரு பெருமை. இன்னைக்கு கூட நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தகைசால் தமிழ் விருது யாருக்கு கொடுத்திருக்காரு? நம்முடைய IUML சார்ந்திருக்க நம்முடைய தேசிய தலைவர் ஐயா காதர் மொய்தீன் அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, ஆக அப்படிப்பட்ட உறவுகளோடு நாம் இருக்கிறோங்க பொழுது இந்த ஒன்றிய அரசு நாம் எப்படியெல்லாம் நம்மை வஞ்சிக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆக இன்றைக்கு நாம் இந்த சிலையை இவர்கள்தான் இந்த தலைவர்கள் திறந்து வைக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த மாநாட்டை திறந்து வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு நீங்கள் வழங்கியதற்கு முதல்ல இந்த குழுவை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி. இதை விட வாழ்நாள் வேற என்னங்க பெருமை வந்துவிட போகிறது? நாட்டுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக போராடிய ஒரு மனிதனுக்கான ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கான மாநாட்டை திறந்து வைத்து பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இந்த சனாதன மாநாட்டை திறந்து வைத்து இதை தொடக்க உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றமைக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவில் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே தொடக்க உரை ஆற்றி இருக்கக்கூடிய முனைவர் ஜீவானந்தம் அமலநாதன் அவர்களே, அருட்பணி வரவேற்புரை ஆற்றி இருக்கக்கூடிய அருட்பணி சந்தானம் அவர்களே, வழக்கறிஞர் CK ராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கல்வி துறை அமைச்சர், தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் நம் மீது திணிக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நினைக்கக்கூடிய செயல்களை செய்து தரக்கூடிய சகோதரன், அதே நேரத்திலே நம்முடைய அடுத்த தலைமுறை மாணவர்களின்
எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக, அவர்களுடைய எதிர்காலம் சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு எதிர்காலமாக, முற்போக்கு சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய ஒரு எதிர்காலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தினமும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரன். குலக்கல்வி திட்டத்தை போன்று மறுபடியும் இங்கே புதிய கல்விக் கொள்கையின் வழியாக எந்த ஜாதி அடிப்படையை, எந்த வெறுப்பை இந்த சமூகத்திலிருந்து நாம் அகற்ற வேண்டும் என்று தந்தை பெரியார் முதல் பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் அவர்கள் இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி வரை தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோமோ, அந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்புக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் தலைவர், சமீபத்திலே அவர் நாடாளுமன்றத்திலே கேட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி இந்த தேசத்தை அசைத்தது. அந்த கேள்வி, இந்த நாட்டிலே சிறையிலே எத்தனை பேர் மரணம் எய்துகிறார்கள்? மரணம் என்றால் இயற்கையான மரணம் இல்லை, லாக்அப் டெத் என்று சொல்லக்கூடிய அந்த மரணங்கள் எத்தனை என்ற கேள்விக்கு ஒரு பட்டியலை நம்முடைய ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்டிருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்டவர்கள் இந்த நாட்டிலே மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த உண்மை மட்டுமில்ல, எத்தனையோ உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் திருமா அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் பிரதிநிதியாக இந்த மேடையிலே பேசியிருக்கக்கூடிய மிக அழகான தமிழுக்கு சொந்தக்காரர் திருச்சி வேலுசாமி அவர்களே, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மரியாதைக்குரிய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முத்தரசன் அவர்களே, இனிகோ இருதயராஜ் அவர்களே, மரியாதைக்குரிய நண்பர் வழக்கறிஞர் ஹென்றி டிஃபேன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீகை சேர்ந்திருக்கக்கூடிய முகமது அபுபக்கர் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களே, மரியாதைக்குரிய தவத்திரு திருவடிக்குடில் சுவாமி அவர்களே, வழக்கறிஞர் பாலமுருகன் அவர்களே, புறநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் வைரமணி அவர்களே, மாவட்ட தலைவர் காங்கிரஸ் கலைச்செல்வன் அவர்களே, ஜெயசீலன் அவர்களே, அன்புச்செல்வன் அவர்களே, தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்த வின்சென்ட் அவர்களே, டேனியல் விக்டோரியன் அவர்களே, ஆசீர்வாதம் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் அவர்களே, ஜபமாலை ராஜா அவர்களே, அலோசியஸ் அவர்களே, பவுல்ராஜ் மைக்கேல் அவர்களே, சேவியர் அவர்களே, சூசை மாணிக்கம், பிலோமின் தாஸ், ராஜேஷ் தேவசகாயம், ஹென்றி புஷ்பராஜ் அவர்களே, அகஸ்டின் அவர்களே, ராபர்ட் செல்வன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை தொடர்பு கொண்டு அழைத்த எவிடன்ஸ் கதிர் அவர்களே, ஒன்றிய கழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர்கள் இளங்கோவன் அவர்களே, செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த பகுதியை சார்ந்த மக்கள் கனத்த இதயத்தோடு, அதே நேரத்திலே ஒரு பெருமையோடு இன்று இந்த ஸ்டேன் சுவாமியின் சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள். பெருமை என்னவென்றால்,
நாம் இன்று முழுவதும் உலகம் நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போராளி என்றால் முதலிலே நம் நினைவுக்கு வருவது சே குவாரா. அவர் தன்னுடைய மண்ணுக்காக மட்டும் போராடவில்லை. தன்னுடைய மண் விடுதலை பெற்ற பிறகு வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்கள், தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்காகவெல்லாம் போராடியவர் தான் சே குவேரா. அதே போன்ற ஒரு போராளியை பெற்றெடுத்திருக்கக்கூடிய மண் இந்த மண் என்ற பெருமையோடு இருக்கக்கூடிய மக்கள். நம்முடைய ஸ்டேன் சுவாமி அவர்கள் தமிழ் மக்களை தாண்டி எங்கெல்லாம் மக்கள் அவர்களுடைய உரிமைகளை பறிகொடுத்து விட்டு வாழ்வதற்கே திண்டாடி கொண்டிருக்கிறார்களோ, தங்களுடைய மண்ணை மீட்டெடுக்க வேண்டும், உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடுகிறார்களோ, அங்கெல்லாம் சென்று அந்த மக்களோடு நின்று போராடியவர் தான் ஸ்டேன் சுவாமி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு போராளியை பெற்றெடுத்த இந்த பெருமை மிகு மண். ஜார்க்கண்டிலே தன்னுடைய மண்ணை பாதுகாக்க போராடிய 100க்கு மேற்பட்ட இளைஞர்கள் ஆண்டு கணக்கிலே சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். அந்த இளைஞர்களுக்காக, இளம் பெண்களுக்காக, அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வழக்கு தொடுத்தவர் தான் நம்முடைய ஸ்டேன் சுவாமி அவர்கள். அவர்களுக்கு விடுதலைக்காக பாடுபட்டவர். அந்த மண்ணிலே வாழ்ந்த மக்களுடைய உரிமைகளுக்காக அவர்களோடு சேர்ந்து நின்று குரல் கொடுத்தவர். ஆனால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசு அவங்க கார்ப்பரேட்டுகளுக்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்கள், மக்களுக்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் இல்லை. அதனால கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக, அரசிற்கு எதிராக எந்த குரல் எழுப்பப்பட்டாலும் அந்த குரலை நசுக்கி எறிய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அவர்கள் அதே எண்ணத்தோடு காத்து நின்றார்கள். ஃபாதர் ஸ்டேன் சுவாமி ஒரு வீடியோல சொல்றாங்க, எந்த பீமா கரேகான் வழக்கிலே அவர் இணைக்கப்பட்டாரோ அங்கே நடந்த சதிக்கு அவர் பின்புலமாக இருந்தார் என்று சொல்லப்பட்டதோ அந்த ஊருக்கு நான் போனது கூட கிடையாதுங்கிறார். ஆனா இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெருமை மிகு வார்த்தை ஆன்டி நேஷனல் நக்சலைட், அர்பன் நக்சல். யார் அவங்களை எழுத்து கேள்வி கேட்டாலும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஆன்டி நேஷனல்ஸ், ஆன்டி நக்சலைட் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். நீங்களும் தான். அதனால எல்லாரும் பெருமையா எடுத்துக்கலாம். யார் கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு எதிராக எழுப்பப்படக்கூடிய அத்தனை கேள்விகளும் அவர்களுக்கு எதிரான கேள்விகள் இல்லை, இந்த தேசத்திற்கு எதிரான கேள்வி, இந்த தேசத்தின் பாதுகாப்பிற்கு எதிரான கேள்வி என்ற ஒரு கட்டமைப்பை அவர்கள் தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் அந்த பீமா கொரேகான்ல இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள் அத்தனை பேரை கைது செய்து சிறையில் அடைத்தது. 84 வயது, நாட்டிலேயே அதிக வயதுள்ள, வயது மூப்பான ஒரு நக்சலைட் இருக்காருன்னா அது ஸ்டேன் சுவாமி தான். அந்த பெருமையும் அவருக்கு தான். எப்படிப்பட்ட மனிதர்! பார்க்கின்சன்ஸால கை ஆடிக்கொண்டிருக்கிறது, தான் குடிக்கக்கூடிய டம்ளரை பிடிச்சு குடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நக்சலைட் என்று சிறையிலே அடைக்கப்படுகிறார். திரு மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய சிறையிலே அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தண்ணி கூட குடிக்க முடியல. திரு ஹென்றி டிஃபேன் அவர்கள் அங்கே எனக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் வழியாக அந்த சிறைச்சாலையிலே அவருக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேளுங்க, சொல்லுங்க என்று தொடர்பு கொண்ட போது எங்களால் ஆன அத்தனை முயற்சிகளையும் அவங்களுக்கு தெரிஞ்ச வழியாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு ஸ்ட்ரா கொடுப்பதற்கு, அவருக்கு தண்ணிய குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டது.
ஆனால் அந்த ஸ்ட்ரா கொடுக்க முடியாது என்று அந்த சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்ன காரணம் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஒரு மனிதன் 84 வயதை தாண்டிய ஒரு மனிதன் பார்க்கின்சன்ஸால பாதிக்கப்பட்டு கை நடுங்கி தண்ணி குடிக்க முடியாத ஒரு மனிதன், அவருக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு, ஒரு ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு மேலிடம் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு தவித்த வாயிற்கு ஒரு தண்ணி கொடுக்க கூடாது என்பது கவனித்துக் கொண்டிருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கும் அந்த பீமா கரேகான்ல கைது செய்யப்பட்டவர்கள் 8 பேர் தான் வெளியில வந்திருக்காங்க. மீதி இன்னும் சிறையிலே தான் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு எதிரான வழக்குகள், அவர்களை தேச விரோதிகள் என்று சொல்லி அவர்களை வாயடைக்கக்கூடிய, இல்லை என்றால் அவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த நிலையிலேதான் மத ரீதியான அரசியல், ஜாதியை கொண்டு வந்து ஒரு அரசியல், மக்களை எப்படியெல்லாம் பிரித்தாள முடியும், மக்களை எல்லாம் எப்படி அச்சுறுத்தி ஒரு அரசியலை நிகழ்த்தி காட்டிவிட முடியும் என்று, அது சட்டங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு எதிரான திட்டங்களாக இருக்கட்டும், அவங்க திட்டங்கள் கொண்டு வருவாங்க. அந்த திட்டம் என்னன்னு நமக்கு புரியறது பெரும்பாடு. ஏன்னா எந்த திட்டத்துக்கும் மாநில மொழியில பேர் வைக்க மாட்டாங்க, எந்த திட்டத்துக்கும் ஆங்கிலத்துல பேர் வைக்க மாட்டாங்க. நானே ஒரு கமிட்டியோட சேர்பர்சனா இருக்கேன். அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு அந்த மீட்டிங்கை நடத்துறதுக்குள்ள நமக்கே பெரிய தலை சுத்திரும். ஏன்னா அது என்ன மொழின்னு எனக்கு தெரியாது, அதோடைய அர்த்தம் என்னன்னு தெரியாது. திடீர்னு போஷான்னு வாங்க, கிசான்னு வாங்க, யார் அவங்க என்னன்னே நமக்கு தெரியாது. இப்படி அவங்க கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், சட்டத்துக்கெல்லாம் பேர் மாத்தினாங்க சமஸ்கிருதத்துல, ஹிந்தியில. நான் வழக்கறிஞர்களிடம் கேட்டேன், என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க சட்டங்கள்ல, புதுசா பில்லு கொண்டு வந்தாங்கன்னு. எனக்கு முதல்ல அது என்ன பில்லுன்னு புரியட்டும், அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இப்படி மொழி ஆதிக்கத்தால் தொடர்ந்து நம்முடைய உரிமைகளை பறிப்பது, அதே நேரத்தில் மாநில உரிமைகளில் தலையிட்டு ஒவ்வொரு மசோதாவிலும் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அந்த மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய அதே நேரத்தில் சாதாரண சாமானிய மக்களுடைய உரிமைகளை, மக்களுக்காக போராடக்கூடியவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. யாருக்கும் என்னுடைய உணவு என்னன்னு முடிவு செய்யக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது, என்னுடைய உடை என்னன்னு முடிவு செய்யக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது, என்னுடைய மதம் என்ன என்று முடிவு செய்யக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது, என்னுடைய வாழ்விடம் எது என்று ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான் முடிவு செய்ய வேண்டிய ஒரு நிலை என்று ஒரு நிலையை இந்த நாட்டிலே அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதை எதிர்த்துத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். அந்த போராட்டத்தை வலுப்படுத்தி இன்று இங்கே சிலையாக இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டேன் சுவாமி அவர்களாக இருக்கட்டும், நம்முடைய முதலமைச்சர் தொடர்ந்து கையில எடுக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், செயல்பாட்டாளர்கள், மேடையில இருக்கக்கூடிய கட்சியின் தலைவர்கள், எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டின் இன்னொரு விடுதலை போராட்டமாகத்தான் இந்த போராட்டத்தை கையிலே எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இது தேர்தலுக்கான ஒரு மாற்றத்தை நாம் சொல்லவில்லை, முன்வைக்கவில்லை. தேர்தலை தாண்டி தலைமுறைக்கான ஒரு விடுதலையை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் விட்டு செல்லக்கூடியது நம்ம வீடோ நிலமோ எதுவும் இல்லை. அவர்களுக்கான உரிமைகளையும் விடுதலையையும் நாம் விட்டு செல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட, விடுதலை விட, உரிமையை விட வேறு எதுவும் உயர்ந்தது இல்லை. சுயமரியாதையை விட வேறு எதுவும் உயர்ந்ததில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டை விட்டுட்டு போலாம், அடிமையாக இருந்தா எந்த பிள்ளையும் அந்த வீட்டில் வாழ முடியாது நிம்மதியா. உரிமைகள் இல்லாமல் யாரும் நிம்மதியாக சுயமரியாதையோடு வாழ முடியாது. நம்முடைய உரிமைகளுக்காக, நம்முடைய எதிர்கால தலைமுறையின் சுயமரியாதைக்காக நாம் பாடுபட வேண்டும். ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு நியாயத்தை உருவாக்கி காட்ட வேண்டும். இந்த சமூகத்திலே சமூக நீதியை, அடித்தட்டிலே இருக்கக்கூடிய மக்களின் குரலை கேட்கக்கூடிய சட்டங்களை, இங்கே தீர்மானங்கள் வைக்கப்பட்டது. சமூக செயல்பாட்டாளர்களை பாதுகாக்க, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா இந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் அவர்களும் பார்த்திருப்பார்கள். அதே நேரத்தில் என்னால் முடிந்த, நிச்சயமா அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். பிரைவேட் மெம்பர் பில் தனிநபர் மசோதாவாக நிச்சயமாக அதை நாடாளுமன்றத்திலே நான் கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற அந்த உறுதியை நான் உங்களுக்கு தருகிறேன். ஏனென்றால் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிநாதமாக, திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் திரும்ப 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 சொல்லக்கூடியது எல்லாருக்குமான ஆட்சி, எல்லாருக்குமான உரிமைகள் இருக்கக்கூடிய ஆட்சி, எல்லாரும் எதிர்காலத்தையும் பற்றி அக்கறை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, எல்லாருக்குமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு ஆட்சியை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதுதான் அவர் மறுபடியும் 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 சொல்லக்கூடிய திட்டம், சட்டம், எதிர்காலத்திற்கான கனவு. அதை நிறைவேற்றி காட்டுவோம். நன்றி, வணக்கம். கனிஷ்ட் அவர்கள் இங்கே நிறைவு பரிசினை வழங்கின்றார்கள்.